கம்ருதீன் பார்வதியோட ஐடியா என்னன்னா, இவங்க 2 பேர் மட்டும் தான் பிபி ஹவுஸ்ல வந்து மெயினா, இம்பார்ட்டன்ட்டா ஆடியன்ஸ்க்கு தெரியணும்னு டெய்லி ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டு வந்தாங்க. இவங்க ஃபேமஸ் ஆகறத இன்னும் ஸ்டாப் பண்ணல. அப்புறம் லவ் பிரேக்கப்ன்னு இப்படியே இவங்களுடைய ஃபைட்டு, ஆர்கியூமெண்ட்டுன்னு கன்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்த இவங்க கூட இப்ப புதுசா ஜாயிண்ட் ஆயிருக்கிறாங்க சாண்ட்ரா. இப்ப சாண்ட்ராவும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்களும் செம கன்டென்ட் குடுக்குறாங்க. கமருதீனுக்கு அவங்களுக்கும் செம ஃபைட்டு போயிட்டு இருக்கு. கம்ருதீன் சாண்ட்ராவ அக்கா சொன்னதும், "நீ அக்கான்னு என்ன கூப்பிடாத. அக்கான்னு கூப்பிடுற தகுதி உனக்கு கிடையாது." சொல்லி இவங்க அவனுக்கு நோஸ்கட் குடுக்கறதும், அண்ட் தென் கமருதீன் சாண்ட்ராவ ஃப்ராடுன்னு சொன்னதும், உடனே அத தாங்க முடியாம சீன் கிரியேட் பண்ணி கார்டன்ல போய் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒப்பேரி வைக்கிறதும், அழற சீன்லாம் ரொம்ப ஈஸியா இவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. சாண்ட்ராவுக்கும் கமருதீனுக்கும் நடுவுல பயங்கரமான கேம விளையாடிட்டு, ட்ரிகர் பண்ணிட்டு, அந்த ஆனந்தத்துல கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நியூ இயர பார்வதி. இவங்க செய்ற சிலுமிஷம்லாம் வெளிய யாருக்கும் தெரியாது. ஆடியன்ஸுக்கும் தெரியாது. பிபி ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கும் புரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு, இவங்க ரொம்ப மனசுக்குள்ளேயே செம்ம சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் அடிச்சுக்குங்க. உங்க 2 பேருடைய நேமையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டு, கடைசில நான் டைட்டில் வின்னர நான் தூக்கிட்டு போறேன்னு மனசுக்குள்ளே சந்தோஷமா நியூ இயர் செலிப்ரேட் பண்ற ஒரே பெர்சன் பிபி ஹவுஸ்ல விஜி பார்வதி அவர்கள் மட்டும் தான். இந்த 3 பேருடைய ட்ராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.